எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது வாவடை. கர்க்கிடக வாவு அன்னைக்கு செய்கிற ஒரு ஸ்பெஷல் அடையோட ரெசிபி தான் இது. கர்க்கிடக மாதம் அப்படின்னு சொல்கிறது தமிழில் ஆடி. ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு செய்கிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. அன்னைக்கு பூஜை எல்லாம் செய்யும்போது நம்ம இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சு எடுத்துடுவோம். இது வரைக்கும் நம்ம செஞ்ச அடையோட ரெசிபி மாதிரி கிடையாது இது. இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி இது நல்லா டேஸ்டியமாக இருக்குது. அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுன்ட்டு ஒன்றும் இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கு. அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடுச்சுன்னா நமக்கு இது தேங்காய் போட்டு வற்றி வரதுக்கு டைம் ஆகும். அதனால 1/4 கப் அளவு தண்ணி தாராளமாக இருக்கும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது நான் இதில் சேர்த்துருக்கு. நீங்கள் எடுக்கிற வெல்லத்தில் நிறைய அழுக்கு கல் மண்ணலில் இருக்கிற வெல்லமாக இருந்தால் ஒரு டைம் அரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கலக்கிட்டே இருக்கும்போது அந்த தேங்காயில் வெல்லம் நல்லா அப்சர்ப் ஆகும். ரொம்ப கட்டியாகி போகக்கூடாது. இந்த டைமில் நம்ம வெல்லத்தில் ரொம்ப தண்ணி ஊற்றிருச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு அவல் நான் இதில் சேர்த்துருக்கு. வாவுக்கு அடை செய்யும்போது, அமாவாசை அன்னைக்கு அடை செய்யும்போது நம்ம ப்ரௌன் கலர் அவல் தான் சேர்க்கிறது. உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவலும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். சீரகம் நீங்கள் இடித்து கூடி சேர்த்துக்கலாம், பவுடரே வேணும்ன்ட்டு இல்லை. ஆனால் வறுக்கக்கூடாது. பச்சையாக இருக்கிற சீரகம் தான் நல்லா இடித்து இல்லை பவுடர் பண்ணி சேர்க்கணும். அது மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. ரொம்ப கட்டியாகி போயிடுச்சு அப்படின்னா ஆறும்போது நல்லா கட்டியாகி போயிடும். அடைக்கான ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. நல்லா ஆறணும். அங்கே ஆறட்டும். அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா அடையுமே நம்ம அரிசி மாவில் மட்டும்தான் செய்யறது. இன்றைக்கி அரிசி மாவு மட்டும் இல்லை, அது கூட இன்னும் ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, நல்லா வறுத்த ஃபைன் பவுடர், இடியப்பத்தோடையெல்லாம் பவுடர் தான் எடுத்திருக்கு. 1 கப் அளவுக்கு. கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு. இந்த அரிசி மாவு மட்டும்தான் வறுத்து எடுத்துருக்கு. மிச்சம் எல்லாமே பச்சையாக தான் சேர்க்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு கூவப்பொடி. கூவப்பொடின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? arrowroot பவுடர் இருக்குது இல்லைங்களா? arrowroot பவுடர் தான் இப்போ சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கு. சில பேர் உப்பு சேர்க்க மாட்டேன், நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கு. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பிசைய போகிறேன். பிசையறது சுடுதண்ணி ஊற்றிட்டு தான். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கு. அந்த கப்பு கணக்குக்கு 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிட்டு தான் நான் இப்போ பிசையறேன். 1/4 சில டைம் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு 1/2 கப்பு தண்ணி வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் 1/2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சு 1/4 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி மாவு இல்லை இடியப்பம் மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாவு கிடையாது. கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு தான் நம்ம இது பிசைஞ்செடுக்கணும். ரொம்ப கட்டியாகி போயிடுச்சு அப்படின்னா இந்த அடை நம்ம வேக வைக்கும் போதும் கொஞ்சம் கட்டியாக தோணும். மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் அடையும் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம விரிக்கும் போதும் நல்லா தின்னாக கட்டி கம்மியாக விரிச்செடுக்க முடியும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது ஆற விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது இது ஆறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக தோணிச்சு அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற இல்லை கொதிக்க வச்சு ஆற விட்டு தண்ணியாக இருந்தாலும் தொளிச்சு கொடுத்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது இப்போ கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு தான் நம்ம அடையோட மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக செஞ்செடுத்தால் உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக அடை செஞ்செடுக்க முடியும். இனி இது நம்ம விரிச்செடுத்துக்கலாம். விரிச்செடுக்கிறது
வாழை இலையில் தான் இந்த ரெசிபி செய்ய முடியும். நிறைய பேர் வாழை இலை இல்லாமல் என்ன செய்யறதுன்னு கேட்பேன். எனக்கு தெரியல இது வாழை இலை இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு. விரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கு. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணி கையில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பால் சைஸுக்கு நான் மாவு எடுத்து இலையில் வச்சிருக்கேன். விரல் வச்சு அமர்த்தி ரொம்ப தின்னா, நம்ம ஒரு கரெக்டாக சொன்னால் நம்ம சப்பாத்தி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, சப்பாத்தியோட ஒரு திக்னஸ் தான் இருக்கும். சப்பாத்தியோட அந்த ஒரு கட்டியில் தான் இந்த மாவு நம்ம இலையில் விரிச்செடுக்கணும். அந்த ஒரு திக்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடை செய்யும்போது அந்த ஒரு கட்டியில் விரிச்சா தான் அடை நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். ரொம்ப கட்டியில் மாவு இருந்து உள்ள ஃபில்லிங் இருக்கும்போது டேஸ்ட் இருக்காது. பார்த்துக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா விரிச்சு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்ச தேங்காய், அவல், வெல்லம் அதோட ஃபில்லிங் நான் இதில் ஒரு சைடில் வச்சு கொடுக்குறேன். ஃபில்லிங் வைக்கும்போது ஓரமாக இருக்கிற மாவில் சேர்த்து வைக்காமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவோட அந்த இடம் விட்டுக்கோங்க. அப்போ தான் மடிக்கும்போது கரெக்டாக ஒட்டும். இல்லை இருந்தால் நம்ம சூடு பண்ணும்போது இந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகி வெளியே ஒழுகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டி கம்மியாக இருக்கிற ஒரு அடையாக இருக்குது. கை வச்சு நல்லா அமர்த்திக்கோங்க. அமர்த்தினதுக்கு அப்புறம் நம்ம இது வேக விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ஒரு 10க்கு மேலே அடையோட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் இது செஞ்சு பார்த்துருந்தா உங்களுக்கு இது விரிக்கிறது மடிக்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்க்குறவங்களுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கிற இதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்கிற ஒரு அடையோட ரெசிபி இது தான். இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற அடையோட ரெசிபியிலிருந்து இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ஒரு அடை தான் எல்லா அடையிலிருந்தும் ரொம்ப டேஸ்டியுமாக இருக்கிறது, ஹெல்த்தியுமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு குவான்டிட்டியில் இதே மாதிரி 6 அடை நான் செஞ்சு எடுத்துருக்கேன். இனி இது நம்ம வேக வைக்கிறது தவா. நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கிற தோசை தவை இருக்கு இல்லைங்களா, அந்த தவையில் தான் வைக்கிறேன். தவை நல்லா சூடானதுக்கப்புறம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ணி வைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அடைக்கு மேலே அடை அமுங்கி இருக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட்டு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு மண்சட்டி தான் வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. தவை வந்து என்னோடது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் 2 அடை நான் ஒன்றா வச்சுருக்கு. உங்கள்கிட்ட சின்ன தவை தான் இருக்குது அப்படின்னா ஒரு அடையாக தனித்தனியாக வச்சு கூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வாழையில் இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது உள்ளே இருக்கிற அடையும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் வெயிட் வச்சுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை மீடியம் லோ ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே அடை வேணால் நீங்கள் ஆவியிலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2க்கும் வித்தியாசம் இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், மனம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்த அடை சாப்பிடும்போது மேலே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாக என்ன சொல்ல நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். மனம் டேஸ்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆவியில் வேக வைக்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். அது கிறிஸ்பியாக இருக்காது, ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வில் நேரே வச்சு சுட்டெடுக்கிற இந்த ஒரு அடைக்கு ஓட்டடான்னு தான் சொல்கிறது. ஓட்டடை செய்கிற மெத்தடில் தான் இந்த ஒரு வாவடை செஞ்சு எடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கோதம்பு மாவு வச்சுட்டு ஓட்டடை செஞ்ச ஒரு ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணி இருக்கு. பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வாவடையோட ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.